வணக்கம் நண்பர்களே, தனுஷ் குஷினுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு இறைச்சி கறி சுவையில் எப்படி சோயா மீட் கறி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த சோயா மீட் கறி செய்கிறதுக்கு சோயாவை ஊற வைக்கணும். அதுக்கு 100 கிராம் சோயாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த சோயா மூழ்கத்தக்கதாக சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டுட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து சோயா மீட்டை திறந்துட்டு இப்போ இந்த சோயா மீட்டில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சிட்டு சோயா மீட்டை தனியாக எடுக்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ பெருசாக நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து பொங்கி இருக்குது. இப்போ இதை நம்ம வேறையாக எடுத்துடலாம். அடுத்து இந்த கறிக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, சிறுதுண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருங்க. நல்ல மெல்லிய நெருப்பில் வச்சு லைட்டாக ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை பவுடர் பண்ணி வேறையாக வச்சுக்கோங்க. அடுத்து கறிக்கு தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 2 மேசக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் சூரியகாந்தி எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்க்காதீங்க, சேர்த்தால் கசக்கும். இப்போ இது நல்லா வெடிக்கட்டும். இப்போ பாருங்கள், கடுகு சீரகம் எல்லாம் வெடிச்சு அடங்கிட்டு இப்போ இதில் ஒரு 5 பூண்டை இது போல் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் வெங்காயத்தை நறுக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதுபோல் 75-80 விகிதம் இந்த வெங்காயம் உள்ளியெல்லாம் வதங்கினதுக்கு பிறகு இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உள்ளியும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஏன் சேர்க்குறேன்னு நீங்கள் நினைக்கலாம். உள்ளி இதுபோல் எண்ணெயில் பொரியும் பொழுது கறி சுவை அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 5 பூண்டு சேர்த்து நான் இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்தில் இருந்து 1.5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனால் தான் உங்களுக்கு கறி டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி அது லைட்டாக கசக்க பார்க்கும். இது போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நான் நைஜு சேர்த்துக்கிறேன். இதனுடைய புளிப்பு காணாது. இந்த ஊர் தக்காளி அவ்வளோவா புளிக்காது. அதனால் கொஞ்சம் டொமாட்டோ பேஸ்ட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ முதல் இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இது போல் தக்காளி வதங்கினதும் இப்போ இதில் சோயா மீட்டை சேர்த்துக்கலாம். சோயா மீட்டு பெருசாக இருந்ததுனால நான் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்து சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு இந்த டொமாட்டோ சாஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் இது நல்லா இந்த எண்ணெயில் வதங்கட்டும். நெருப்பை நல்லா குறைவாக வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் இது சீக்கிரமாக கருகிடும். இது போல் வதக்கும்போது எப்போவுமே பக்கத்தில் நின்றுக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் அடி பிடிச்சிடும். இப்போ இதில் இனி நம்ம தூள் சேர்க்க போகிறோம். ஸ்ரீலங்கன் கறி பவுடர் 1 மேசக்கரண்டியிலிருந்து 1.5 மேசக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுடைய கார அளவுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1.25 மேசக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் 1 நிமிஷம் கலந்து விட்டதும் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது 1/2 லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்படியே திறந்தபடியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா கறி கொதிச்சுட்டு இந்த டைமில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பால் இல்லாதபடினால நான் தேங்காய் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 மேசக்கரண்டி அல்லது 1.5 மேசக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு 1/2 கப்பு பால் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மிதமான தீயில் அப்படியே நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து கறியை பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கறி உங்களுக்கு கிரேவியாக வேணுமா அல்லது பிரட்டலாக வேணுமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பா தேவைன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு 1 நிமிஷம் வற்ற வச்சுட்டு இறக்கிடலாம். இல்லைன்னு சொன்னால் நல்லா உங்களுக்கு பிரட்டலாக வேணுமென்னு சொன்னால் ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் நல்ல நெருப்பில் வச்சு நல்லா வற்ற வச்சு பிரட்டிக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம செஞ்ச இந்த வாசனை சரக்கு சேர்த்துடலாம். இதுதான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் நீங்கள் உப்பு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு
1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து அதிகமாக விட்டிங்கன்னு சொன்னால் கறி வந்து இனிக்கும். அதனால் வந்து அதிகமாக தேங்காய் பால் விடாதீங்க. இப்படியே வந்து எனக்கு கொஞ்சம் பிரட்டலாக வேணுமென்றபடினால நான் இன்னொரு 2 நிமிஷம் இதை வந்து வற்ற வைக்கிறேன் கூடுதலான நெருப்பில். இப்போ பாருங்கள், அற்புதமாக கறி ரெடி ஆகிட்டு. இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க, வாசமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். ஓகே நண்பர்களே, இறைச்சி கறி சுவையில் எப்படி சோயா மீன் கறி செய்கிறேன்னு இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். இந்த கறி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.